அரக்கோணத்தில் திமுக நகர்மன்ற உறுப்பினர் உள்ளிட்ட 4 பேரை 4 மர்ம நபர்கள் கத்தியால் சரமாரியாக தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகராட்சி 6வது வார்டு திமுக நகரமன்ற உறுப்பினரான பாபு என்பவர் அரக்கோணத்தில் தனது தங்கும் விடுதியில் இருந்தபோது அங்கு வந்த 4 மர்ம நபர்கள் பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர். அதற்கு பாபு பணம் தர மறுத்த ஆத்திரத்தில் தாங்கள் கொண்டு வந்த கத்தியால் பாபுவை சரமாரியாக தாக்கினர். அப்போது சத்தம் கேட்டு வந்து தடுக்க முயன்ற பாபுவின் தந்தை, விடுதியின் மேலாளர், ஊழியர் ஆகியோரையும் மர்ம நபர்கள் சரமாரியாக கத்தியால் தாக்கிவிட்டு தப்பி ஓடினர். தற்போது படுகாயமடைந்த 4 பேரும் மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த அரக்கோணம் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் பகுதியில் உள்ள வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் உள்ள கட்டிடம் தீப்பிடித்து எரிந்தது. நன்னிலம் பகுதியில் மழை பெய்து வந்த நிலையில் மகாத்மா காந்தி என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். யா வேலை கிடைச்சதா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். தேசிய ஊரக வளர்ச்சி திட்ட பிரிவு அலுவலகத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. பிறகு சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத்துறையினர் தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் அலுவலகத்தில் இருந்த கம்ப்யூட்டர், ஜெராக்ஸ் மெஷின், பல முக்கிய ஆவணங்கள் உள்ளிட்டவை தீயில் எரிந்து சேதமானது. இந்த தீ விபத்துக்கு மின்கசிவு அல்லது வேறு ஏதேனும் காரணமா என போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர்.